ஹலோ பேரண்ட்ஸ், அன்பு நெஞ்சங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், நான் ஒரு டீச்சராக இருக்கேன் 30 இயர்ஸாக. எல்லா பேரண்ட்டும் சொல்ல வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்ன மேடம், என் பசங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, கண்ட்ரோல்லே இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்க, எங்களை டாமினேட் பண்ணுறாங்க, எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அடித்தாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோன் தான் வேணும் பிடிவாத படிக்கிறாங்க, அந்த மொபைலில் கேம் ஆன் நினைக்கிறாங்க, ஒரு அடிக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நிறைய பேரண்ட்ஸ் நொந்து போகிறத பார்க்குறேன். என் பையன் பேசவே மாட்டேங்கிறான், என் பொண்ணு படிக்கவே மாட்டேங்கிறான், ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, என் பையனுக்கு நான் இது போடணும், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் எதையுமே விட்டுட்டு ஃபோன்லேயே உட்காந்துருக்கான், அமைதியாக இருக்கா, பேச மாட்டேங்கிறான், எங்கேயா போய் அவன் படிக்கிறான் புரியுது, ஆனால் எழுதவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஆஃபீஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிற நிறைய பேர் இருக்கீங்க, குழந்தைங்கள பார்த்துக்க முடியல, உங்களால் உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியல, நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல முடியாது, ஒரு இக்கட்டான கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமாக நான் நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா பேரண்டல் டிப்ஸ், அதாவது உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நிஜமாக கண்டினியூஸாக சொல்ல போகிறேன். அதை கேளுங்க, அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய மாற்றங்கள் நீங்களே உணர்வீங்க உங்கள் குழந்தைங்க கிட்ட. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வரக்கூடிய மே மந்தில் ஹாலிடே டைமில் நிறைய பேரண்டல் வீடியோஸ் எப்படிலாம் இருக்கணுன்ற டிப்ஸ் வரப்போகுது. அதனால் பார்த்து உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக. தமிழர் பாரம்பரியம். நன்றி, வணக்கம்.